வணக்கம் ஐயா. வணக்கங்க. ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். ஐயா, இப்போ நெறைய பெற்றோர்களிடத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதாவது ஒரு வகுப்புல ஆசிரியர் எல்லாருக்கும் 50 மாணவர்னா எல்லாருக்கும் ஒரே மாரியா தான் சொல்லி தர்றாரு. ம், அதுல சில பேர் 90 மார்க் எடுக்குறாங்க. ம், சில பேர் 50 எடுக்குறாங்க. ம், சில பேர் அந்த 35 எடுத்து பாஸ் பண்றேன்ற நிலைய வர்றதுக்கே ம், பெரிய பாடா இருக்கு. ம், அதனுடைய தாக்கம் என்ன ஆகுதுன்னா, அவங்க பெற்றோர்களுக்கு ரொம்ப மன வருத்தமும், ம், ரொம்ப பிள்ளைகள பத்திய ரொம்ப கவலையும் இருக்கு. இது போல மாணவர்கள் படிப்புல ஒரு மிகப்பெரிய தேர்ச்சி பெற்று நல்ல 90 எடுக்கிற மாதிரியா மாறணும்னா ஜோதிட ரீதியா அவர்களுக்கு என்ன தீர்வு உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலாம்? அதை நீங்க நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா ம். அவங்க பெற்றோர்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பாங்க. இது எங்கிட்டயும் இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வராங்க. மாணவர்கள் வந்து பிலோ ஸ்டூடெண்ட்ஸு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இல்ல குட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு 3 விதமா இருப்பாங்க. ஆமாங்க ஐயா. அதுல வந்து குட் ஸ்டூடெண்ட்ஸ பத்தி கவலையே கிடையாது. ஓகே. டீச்சர் அவங்க கிளாஸ் எடுத்தாங்கன்னா, அவங்களுக்கே இவங்க லெசன் சொல்லி தருவாங்க. அந்த அளவுக்கு அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். அந்த அந்த திறமை குட் ஸ்டூடண்ட்ஸ் படைச்சிருப்பாங்க. பசங்களுக்கு. ஓகே. அப்போ அந்த பேரண்ட்டுகளுக்கு அவங்களுக்கு பெருமை தான். குழந்தை நல்லா இன்டெலிஜென்ட்டா இருக்கு, நல்லா படிக்கிறான். அவனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவனுக்கு வந்து இன்னும் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அவன் இன்னும் டெவலப் ஆவான். ஓகேவா? ம். இந்த பிலோவா இருக்கிறவங்களும், இந்த நடுத்தரமா இருக்கிற பசங்களுடைய அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேரண்ட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது அவனுக்கு டியூஷன் குடுக்குறதோ, இல்ல ஃபீட்பேக் என்ன வேற என்னென்ன அவனுக்கு தரணுமோ அதெல்லாம் செஞ்சு குடுக்குறாங்க. சில உணவு முறைகள்ல கூட அ அறிவாற்றல் வளர்றதுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் பேரண்ட் செஞ்சு பார்க்குறாங்க. அதனாலயும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் செய்றாங்க. செய்யும்போது, அந்த குழந்தை வந்து வளர்ச்சி, அந்த படிப்புல இன்னும் கொஞ்சம் ஏறுதா அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்படியே தான் ம். இருக்கு. ஆ. ஏன்னா ஒரு ஒரு பிடிஎம்லயும் அந்த பேரண்ட் மீட்டிங்ல இவங்க போனாங்கன்னா, அவங்கள பத்தின சில படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு மாரி பேரண்ட்டுகளுக்கு வந்து ஒரு இதுவா தான் இருக்கும். மத்த பசங்க நல்லா படிக்கும்போது, நம்ம பசங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கு. அங்க தான் அவங்க ஃபீலே பண்றாங்க. ம். அப்ப இந்த மாரி நெறைய கிளையண்ட் என்கிட்ட வந்து கேட்டுருக்காங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன்னா, அந்த குழந்தைகளோட ஜாதகத்த பார்க்கணும். அந்த குழந்தைகளோட ஜாதகத்துல ம். குரு பகவான், ஓகே. கேது பகவான், புதன் பகவான் இவங்க 3 பேரும் ம். அடிப்படையாவே நீச்சமாகவோ, அல்லது பகையாகவோ, அல்லது அவயோகமாகவோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கு. இருக்கு. அந்த ஓகே. ஜாதக ரீதியா. ஏன்னா அந்த பையன் வந்து ஒரு டீச்சர் நீங்க சொன்ன மாரி அவங்க எடுக்கிற அதே லெசன் தான் எல்லாரும் அட்டெண்ட் பண்றாங்க 50 பசங்களும். ஆமா. அப்ப ஒருத்தன் ஏற்றம், ஒருத்தன் தாழ்வு காரணம் என்ன அப்டின்னா, இந்த கிரக நிலைகளினுடைய கதிர்வீச்சு ம். அந்த குழந்தைக்குள்ள ஆட்கொள்ளும். டே டு டே. அப்போ ஒரு புதன் ஒரு குழந்தைக்கு நல்லா இருக்குன்னா, அறிவாற்றல், இன்டெலிஜென்ட் அதிகமா இருக்கும். அப்போ புதன் தான் கல்விக்கு உண்டான கிரகம். கல்விக்கு உண்டான கிரகம். ஆஹா, அந்த ஜாதகத்துல அந்த புதன் பகவான் சரி. யோகாதிபதியாக இருந்தால், அந்த ம். பையன் நிச்சயமாக இன்டெலிஜென்ட்டா இருப்பான். ஆஹா. அதே புதன் பகவான் அவயோகாதிபதியாக இருந்தால், ம். அவன் படிப்புல கொஞ்சம் வீக்கா இருப்பான். யோகாதிபதி, அவயோகாதிபதி அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இது பேரண்ட்டுக்கும் தெரியாது. ஆமா. அப்போ அந்த அவயோகாதிபதி ஆக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான, ம். அந்த ஜாதகர், அந்த பையனுக்கு எப்படி ஊக்குவிக்கலாம்? ம். அப்ப புதன்கிழமையில அவருக்கு என்ன செய்யலாம்? சரி. வாழ்வியல் பரிகாரம் சொல்லுவாங்க. டே டு டே பண்றது. அந்த மாரி பண்ணி அவன வந்து பூஸ்ட் பண்ணிடலாம். தினந்தோறும் அந்த பரிகாரத்த செஞ்சா மாற்றம் கண்டிப்பா மாற்றம் வரும். கிடைக்கும். இது ரொம்ப கோயிலு, குளம், ஒரு பூஜை, புனஸ்காரம்லாம் பண்ண அவசியம் இல்ல. சிம்பிள் தான். ஆனா வந்து இத வந்து நம்ம கிரகிக்கணும். ம். ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட் சொல்ற விஷயத்த நம்ம உள்வாங்கிட்டோம்னாக்கா, அதுக்கேத்த மாரி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சரி பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப குரு கெட்டுருக்குன்னா, ஒரு பையனுக்கு குரு நல்லா இருந்ததுன்னா, அப்ப குரு சொல்றத நல்லா லெசன் பண்ணுவான். சரி. குரு கெட்டு இருந்தால், அவயோகியாக இருந்தால், குரு சொல்றது அவனுக்கு புரியவே புரியாது. ம். சரியா புரியாது. இப்ப புரியுதுங்களா? அந்த 50% நிலைப்பாடு எப்படி இருக்குன்ட்டு. ஆமா. இத அப்சர்வ் பண்ண மாட்டாங்கல்ல பேரண்ட். சில பேர் வராங்க. ம். தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து கரெக்ட்டா அத டியூன் பண்ணிட்டு போயிடுறாங்க. டியூனிங் தான் மெயின். பக்காவா இந்த டியூன் பண்ணணும். பரிகாரத்த செஞ்சா பசங்க திருப்பியும் மேற்கொண்டு நல்லா அந்த கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது உங்களுக்கே தெரியும். ஆ. அதுக்கு தான் பேரண்ட்டுக்கு நான் சொல்றேன். உங்களுடைய பையனுடைய ஜாதகத்த வந்து குடுங்க. கொஞ்சம் டைம் குடுங்க. அத நான் ரிசர்ச் பண்றேன். அதுல எது எது எந்தெந்த கோள்கள் எப்படி எப்படி அந்த கதிர்வீச்சு அவருக்கு வருது. அந்த ஆமா. கதிர்வீச்ச உள்வாங்கிட்டு அந்த குழந்தை வந்து டெய்லி டே டு டே செயல்படுது. அவன் என்ன நான் கம்மியா படிக்கணும்னு அவன் நெனைக்கிறானா? கிடையாது. நல்லா படிச்சா அவனும் என்கரேஜ் பண்ண போறாங்க. ம். அப்ப அவன் படிக்கணும்னு நெனைக்கிறான். படிக்கிறான். ஆனா அது வந்து கரெக்ட்டா மெமரி ஆக மாட்டேங்குது. ஓ!
ஐயா இன்னொரு கேள்வி. ம். இப்போ குழந்தைகளுடைய ஜாதகம் இந்த வயசுக்கு மேலதான் பார்க்கணும் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க குழந்தைங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அவன் படிப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லணும்னு சொல்றீங்க. அது எப்படி பரவாயில்லையா? கரெக்ட். 100% உண்மையான கேள்வி கேட்டிருக்கீங்க. அது எப்படி கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த ஞான வாசல்ல நெறைய பேர் கேள்வி உங்களுக்கு குடுக்குறாங்க. ஆமா. அத பார்த்து நீங்க கேட்கிறீங்க. கரெக்ட். ஓகே, சந்தோஷம். அதுக்கு என்னன்னா, ஒரு மாணவன் ம். 9வது படிக்கும் பொழுது, ம். அவனுடைய ஜாதகம் இயங்க ஆரம்பிக்கும். அப்பதான் இயங்கும். ஆமா. அதுவரைக்கும் பெற்றோர்கள் குடுக்குற ட்ரெஸ்ஸோ, பெற்றோர்கள் குடுக்குற உணவோ, பெற்றோர்கள் குடுக்குற காசு பணம் தான் அவங்களுக்கு யூஸ் ஆகும். அது வரையும் கீழ இருக்கிற பசங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும். பார்க்கணும் இல்ல. இப்ப நான் முதல்ல சொன்ன பாருங்க, அதுக்காண்டி பார்க்கணும். அது கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரி. ஓகேவா? இந்த 9க்கு அப்புறம் தான் உங்களுக்கு பரிகாரமே ஆக்டிவேட் ஆகும். பரிகாரமே செய்யணும். அதுக்கு கீழ இருக்கிற பசங்களுக்கு பார்த்தா பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம். வாழ்வியல்னா டெய்லி எதார்த்தமா சில செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவனுக்கு பூஸ்ட் பண்ணலாம். இல்ல அவருக்கு எந்த சாமி வந்து அவனுக்கு பாசிட்டிவா வரும்ன்றத அந்த சாமி வழிபட வைக்கலாம். அப்படி இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஸ்டோன்ஸ் வந்து அவங்களுக்கு யோகாதிபதி ஸ்டோன்ஸ் லாக்கர் மாதிரி போட்டு தரலாம். செயின் மாதிரி போட்டு கொடுக்கலாம். ஏன்னா மோதிரம்லாம் போட்டோம்னா ஸ்கூல்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு செயின் மாதிரி போட்டுக்கலாம். சின்ன ஒரு லாக்கெட் மாதிரி போட்டு தரலாம். இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நிறைய பசங்க சக்சஸ் இது 8வது படிக்கிற பசங்க வரையும் இதை செய்யலாம். இப்ப 9த்னா அவங்களுக்கு கூடான அந்த திதி சூனியம் அவயோகம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த கோயில் ஏதோ அந்த கோயில்களுக்கு போயிட்டு வரணும். அப்பதான் அவன் 10th சூப்பரா மார்க் எடுப்பான். ஆமா, உண்மைதான். 10th +1 +2லாம் வந்து அவங்க வந்து பப்ளிக் அட்டெண்ட் பண்றாங்க. அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்க. ஆமா, பப்ளிக் எக்ஸாம்ல இருக்கும்போது அவங்க வந்து அதுல வந்து அச்சீவ்மென்ட் பண்றதுக்கு அவங்க எஃபெக்ட் போட்டே ஆகணும். உண்மை. அப்ப கூட இந்த கிரக நிலைகளுடைய காரகத்துவத்தை அவங்க நல்லபடியா மாத்தி கொடுக்கணும். அப்போ கம்பல்சரி 9th படிக்கிற பசங்க 9த்ன்னு போயிட்டாங்கல்ல, அவங்களுடைய ஜாதகம் ஃபுல்லா ஆய்வு பண்ணிடணும். அது வரைக்கும் பசங்களுடைய ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு என்னென்ன வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணலாம், எப்படி அவங்கள முறையா இப்போ படிக்கிறதுக்கு எப்படி பூஸ்டிங் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்ப 9th படிக்கிற ஆம்பளை பையன், பொம்பளை பொண்ணா இருந்தா ஏஜ் அட்டன் ஆயிடுறாங்க இல்லையா? ஆமா. அவங்களுக்கு அதுல இருந்து ஆக்டிவேஷன். ஓ, சரி. இது வரைக்கும் குழந்தையோட ஜாதகம் அந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகாது. ஆனா அவங்களுடைய கிரக நிலைகள் வந்து சில குறைபாடுகள் காட்டின்னு தான் இருக்கும். இன்டெலிஜென்ட்டான பையன், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மாத்துறதுக்கு இந்த கிரக நிலைகளுடைய கதிர்வீச்சுக்களை அவர்களுக்கு பயன்படுற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும். இதுதான் அஸ்ட்ராலஜிக்கலா இருக்கிற தத்துவங்கள், உண்மைகள். இதை வந்து பேரண்ட்டுக்கு வந்து முதல்ல கொஞ்சம் டைம் எடுத்து வந்து அஸ்ட்ராலஜி கிட்ட நான் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அந்த கிளாஸ் வந்து ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்கும், பையன் பிறந்த பேட்டர்ன் எப்படி, அவனுடைய திதி என்ன, அவருடைய யோகம் என்ன, அவருடைய கரணம் என்ன, அவருடைய ராசிக்கு எப்படி என்ன பலனு, இதெல்லாம் கணக்கு இருக்கு. இதன் மூலமா நம்ம கிட்ட வந்து நிறைய பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை வச்சு பயனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அவங்க ரெஃபர் பண்றாங்க நிறைய பேருக்கு. அதனால அவங்க கிளைண்ட் எல்லாம் வராங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 9th ஒரு பையன் படிக்கிறான். அவன் 9th வந்த உடனேயே இது போல 35 ரொம்ப பாஸ் பண்றதுக்கு குறைவு ரொம்ப கஷ்டப்படுற பசங்க கண்டிப்பா இத பரிகாரம் பண்ணலாம். பயன்படுத்த நல்லா படிக்கிற பையனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் வந்து சூப்பர் இன்னும் கொஞ்சம் ஆக்குறது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணலாம். அவன் நல்லா படிக்கிறான். அவனுக்கு படிப்பு விஷயத்துல பிரச்சனை இல்லை. ஓகே. அடுத்த விஷயங்கள் என்ன எப்படி இருக்குன்னு அதை மட்டும் அவன் ஆய்வு பண்ணிக்கணும். அடுத்த நிலைகள்ல இதுதான் படிக்கிற குழந்தைங்களுக்கு முக்கியமா கொடுக்கறது. அவங்களுக்கு வந்து குரு, கேது பிளஸ் புதன், இது மூணுமே நல்லபடியாக இருந்தால் நல்லா படிப்பாங்க. இதே புதன், குரு, கேது அவங்க ஜாதகத்துல நெகட்டிவா இருந்தாங்கன்னா படிப்புல குறைவு, ஞான விஷயத்துல குறைவு, குருமார்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல கிரகிக்கிற தன்மை குறைவாக ஏற்படும். இதை பாசிட்டிவா மாத்துறது நம்ம தான் மாத்தணும். ஆக மொத்தம் 8வது வரையும் படிக்கிற பசங்க நீங்க சொல்ற மாதிரியா வாழ்வியல் பரிகாரம் செஞ்சு சரி பண்ணி 9th மேல வரவங்களுக்கு வந்து கம்பல்சரி அவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அவங்க எந்த கோயிலுக்கு போனோம் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல அது வந்து அந்த சொல்றது நான் இப்ப சொல்ற ஆய்வு வந்து அவங்க லைஃப் லாங் அது அதுக்கப்புறம் செயல்படும். ஆமா. அதனால இந்த நிகழ்ச்சி மூலமா பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் ஆவரேஜ் மார்க் எடுக்கவே, அதாவது பாஸ் பண்றதே ரொம்ப கடினம்ன்ற இருக்கக்கூடிய பிள்ளைகளை பெற்றவர்கள் வெற்றிபாலன் ஐயா சொன்ன தகவல்களை பயன்படுத்திக்கலாம். இதற்காகவும் சில வகுப்புகள் நடத்தப்படுகிறது. மேலும் தகவல்களுக்கு யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்திக்கலாம். இந்த பதிவு அனைவருக்கும், அனைத்து பெற்றோர்களுக்கும், மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்பிக்கையுடன் இந்த பதிவில் இருந்து நாம் விடைபெறுகிறோம். நமது சேனலுக்கு வருகை தந்த வெற்றிபாலன் ஐயாவுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஒரு நல்ல பதிவில் அவரோடு நாம் இணைந்து பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி ஐயா. நன்றிங்க. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.
எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.